கட்சியை தோற்றுவித்தவர் அதிமுக என்று திமுகவிலிருந்து வெளியே வந்து. அப்போ அந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா திணை உலகத்திலிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பாக்கியராஜ் வந்திருக்காரு, டி ராஜேந்திரன், ஏன் இப்ப பிஜேபியில போய் சேர்ந்தாரு, கட்சியை கலைச்சிட்டு சரத்குமார், எவ்வளவு பேர் கலை உலகத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆனா விஜய் பேரலாவா சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு இணையாக நாம கணக்கிடலாம். எம்ஜிஆர் அவர் மறைந்து விட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி பெற்ற, இன்னைக்கு அவர் இறந்து 25-30 வருஷம் ஆனா கூட மக்கள் அவரை நினைவுபடுத்துகிற அளவுக்கு அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக என்னைக்கும் இருப்பாரு. அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதற்கு இணையான ஒரு செல்வாக்குள்ள தலைவராக தமிழ்நாட்டுல விஜய் வருவார் என்பதை இன்னைக்கே நம்ம உணர முடியுதுங்க. அவரு சும்மா அப்படி வெளியே போனார் கோயம்புத்தூர்ல, அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கிடைச்சது. மதுரைக்கு ஷூட்டிங்காக போனாரு, அங்க எப்படி தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. இப்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. இப்ப 200 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து குவார்டர் பிரியாணி கொடுத்து வண்டி வண்டியா எடுத்துட்டு ஆளுங்களை சேர்க்கறது, அரசாங்க பஸ்களை பயன்படுத்தி முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கூட்டம் சேர்க்கிறாங்களே திமுக, அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, ஆர்கனைஸ்டு. இப்ப லேட்டஸ்டா கூட மதுரையில பண்ணாங்க, ஃபெயிலியர். ஆனா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வரக்கூடியது தன்னெழுச்சியாக தானா சேர்ற கூட்டம்.